மைக்கேல் நிறுவனத்தோட ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களாக தான் பார்க்கப்படுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாம் அங்கே வந்ததுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுங்கள். எப்படின்னா இந்த நிறுவனத்தில் நீங்கள் பார்க்குற இந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக அந்த ரேட்டு கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்குறோம்னா, நாங்கள் கம்பெனியில் வந்து பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு எக்ஸ்போர்ட் போகுது. அந்த எக்ஸ்போர்ட்டில் உள்ள லாபத்தை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டு மக்களுக்கு ஒரு சேவை மனப்பான்மையில் இந்த சட்டை மிக தரமான சட்டைகள் குறைந்த விலையில் கொடுக்குறோம். நம்ம கம்பெனியோட நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண சாமானிய மக்களும் விலை உயர்ந்த பொருளை வந்து சாதாரண விலையில் போடணும். அதாவது ஒரு பெரிய கோடீஸ்வரம் போடுற ஃபிலோஃபில் பிரில் சட்டை சாதாரண மக்களுக்கு சாதாரண விலையில் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிறுவனத்தோட நோக்கம். 5 சட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு டெய்லர் கடையில் போய் ஒரு சட்டை தைக்கனாலும் 250 ரூபா ஆகும் இல்லையா? ஒரு தையல் கூலியே 225 ரூபா 250 ரூபா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிக தரமான காட்டன் சட்டைகள் 5 சட்டைகள் வந்து 1000 ரூபாய்க்கு கொடுக்குறோம்னா நிறுவனத்தோட ஒரே நோக்கம் சாதாரண மக்களும் நல்ல சட்டை போடணும் அப்படின்னு தான். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ஆதரவு தரங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் காலை வணக்கம். 8 இயர்ஸா நாங்க இந்த இடத்துல இந்த ஷாப்பை ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறமா பண்ணும்போது இவ்வளோ பெரிய சக்சஸ் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதை கொடுத்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஒரு பெரிய கிளாப்ஸ் எல்லாருக்குமே. இன்னைக்கு காலையில நீங்க எல்லாரும் எங்களுக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்து இந்த பரிசை வாங்க வந்ததுக்கு மிக்க நன்றி. இப்போ பரிசை கொடுக்கறதுக்கு எங்க மேனேஜிங் டைரக்டர் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். நம்ம டைரக்டா உங்களுடைய டைமிங் வேல்யூ கருதி நம்ம டைரக்டா இப்போ வந்து பிரைசஸ் போயிடலாம். இதுல இருந்து நம்ம போதும் ஸ்டார்டிங்ல பண்ணிடலாமா? கொடுத்துடலாமா? ஓகேவா? ஹாப்பியா? சரி, முதலாவதாக ரெண்டாவது வாங்க மேடம், வாங்க. வெரி குட், வாங்க. பரவாயில்ல, கரெக்டான டீ கொடுத்துங்க. இன்னும் சிங்கிள் மட்டும் இருக்கும். வெரி குட். சொல்லுங்கம்மா, எப்படி ஃபீல் பண்றீங்க? டிவி கிடைச்சிருக்கு, மைக்குங்க. டிவி கிடைச்சிருக்கு, டிவியில போல இருந்த சீரியல் பார்த்துட்டே இருக்கலாம். கொண்டு வச்சதா வீட்டுல சாப்பிடலாம் ஆக்கியாச்சா? சாப்பிடலாம் ஆக்கியாச்சு. ஓகே ஓகே, வெரி குட். எப்படி நம்ம ரெகுலர் கஸ்டமர் எப்படிமா நீங்க? அப்படியா? சரி சரி சரி, வெரி குட். நாங்களும் நல்லா இருந்தா நீங்களும் நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்கணும். நீங்க வந்து யுவர் கஸ்டமர் வந்து எங்களுடைய தெய்வம் மாதிரி. சரியா? நீங்க நல்லா இருக்கணும். கஸ்டமர்ஸ் ஆர் கிங். ஓகே, தேங்க்யூ. ஃப்ரிட்ஜ்கான இது சிவப்பிரியா ராமராஜன். சிவப்பிரியா ராமராஜன், வாங்க வாங்கண்ணே. யார் வாங்குறாங்க? நீங்க போடுறீங்களா? எங்க இருந்தா வரீங்க? செட்டிக்குளம். ஓகே, ரெகுலர் கஸ்டமரா இருக்கீங்க? இது நாகர் பூன்ச கடையில துணி எடுத்தோம். நாகர்கோவில் போகும்போதா? வெரி குட், பரவாயில்ல. ரெகுலரா நம்ம ஷர்ட் எல்லாம் நல்லா இருக்கானே? 5 செட் ஆயிரும் இல்லையா? ஆமா, வெரி குட். நல்லா ஃபிட்டிங் எல்லாம் நல்லா இருக்கா? ஃபிட்டிங் எல்லாம் நல்லா இருக்கு. தொடர்ந்து உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு நல்ல வேல்யூவான ஒரு ஃப்ரிட்ஜ் ஐட்டம் ஆயிருக்கு. உங்க மூலமா எப்படியும் ஒரு 100 கஸ்டமர்ஸ் வரணும் எங்களுக்கு இந்த வருஷம். தீபாவளிக்கு முன்னாடி வரணும். ஓகே ஓகே, சொல்றேன். அதுக்கு 100 கஸ்டமர் நீங்க கொண்டு வந்துருக்கீங்க. அதுக்கு ஸ்பெஷல் உங்களுக்கு கிஃப்ட். ஓகே, ஆபீஸ் கூப்பிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பா. ஓகே ஓகே, நீங்க கூப்பிட்டு வந்து இங்க உங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போனா போதும். சரிண்ணே? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூமா. சொல்லுங்களா? உண்டாவா? ரொம்ப சந்தோஷமா இருக்கா? அங்க வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ஓகே ஓகே, நிறைய கடை வச்சு நாங்க முன்னேறோம். ஓகே, நீங்களும் எல்லாம் உங்களுடைய தெரிஞ்ச கஸ்டமர்கிட்ட, அக்கம் பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப்ல, இதுல வந்து இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நீங்க போட்டு விடுங்க, ரீச் பண்ணுங்க. உங்களுடைய மேலான சப்போர்ட்டை எப்பவும் உங்களுக்கு தந்துட்டே இருங்க. சரியாமா? தேங்க்யூ.
ஓகே. உஷா நித்யானந்தன், உஷா நித்யானந்தன் வாங்கம்மா, வாங்க மேடம். நீங்க மட்டுமே இந்த மாதிரி இங்க வருவீங்க. வாங்க. வெரி குட். போட்டோ. சொல்லுங்கம்மா, ஒரு சில வார்த்தைகள் எப்படி ஃபீல் பண்றீங்க? சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. வார்த்தை இல்லையா? அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏபிசிடி சொல்லி முடிச்சுங்க. சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ஆமா. நல்லா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருக்கு. எப்படி நம்ம ரெகுலர் கஸ்டமர் எங்க இருந்து வரீங்க? எனக்கு கூட வரும். கூடங்குளம். ஓகே, கூடங்குளத்துல இருந்தீங்களா? சரி சரி. ரெகுலர் கஸ்டமர் தான். ஆமா, எப்பவுமே இங்க தான் எடுப்போம். எப்பவுமே தீபாவளிக்கு எல்லாம் இங்க தான் எடுப்பீங்க? தீபாவளி கிறிஸ்துமஸ் எல்லாம் இங்க தான் எடுப்பீங்க? தீபாவளிக்கு இங்க தான் எடுப்பீங்க? தீபாவளி பொங்கலுக்கு. ஓகே ஓகே ஓகே. நீங்க ரெகுலரா வரணும். உங்களுக்கு ஒரு ரெகுலரான கஸ்டமர் இருக்கு, அவருக்கு சொன்ன இதே தான் உங்களுக்கு சொல்றேன். 200 கஸ்டமர் நீங்க கூட்டிட்டு வரீங்க, உங்களுக்கு அதுக்கு ஸ்பெஷல் பிரைஸ். கூட்டிட்டு வருவீங்களா? கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். ஆக்னஸ் அண்ணன் நீங்க 200 கஸ்டமர் போட்டு என்ட்ரி போட்டுட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு தனியா பரிசு இந்த வருஷம். இதோட வேல்யூபிளான பிரைஸ். ஓகே, தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியானது நிறைவாகுது. இந்த நிகழ்ச்சியில வந்து அனைவரும் நீங்க கலந்து கொண்டீங்க, உங்களுடைய மேலான ஆதரவை தந்தீங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எப்பவும் நீங்க தரணுங்கிற ஒரே நல்லெண்ணத்துல நாங்க உங்களே எப்பவும் கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் அவர் கிங். கஸ்டமர் தான் எங்களுக்கு எல்லாமே. உங்களுடைய தொடர்ந்து ஆதரவை நீங்க எப்பவும் தந்துட்டே இருக்கணும். இப்பொழுது நன்றி உரை சொல்வதற்கு நம்மளுடைய நன்றி உரை இப்பொழுது ஒரு வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்றது நம்மளுடைய கம்பெனியுடைய டிஜிஎம் மிஸ்டர் கிங்ஸ்லி அவர்கள் உங்கள் மத்தியில் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு அற்புதமான வேலை, அதாவது ஒரு 10,000 சார் பேசுறது போல 10,000 பேருக்கு வந்து நம்ம கிட்ட கஸ்டமரா துணி எடுத்துட்டு போனாலும் அதுல நீங்க ஒரு 16 பேர் செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல நீங்க 16 பேர் வந்திருக்கீங்கன்னா நீங்க ஒரு ஸ்பெஷல். உண்மையிலே வந்து நாங்க எங்களோட வாடிக்கையாளர்கள் மத்தியில இந்திய தினத்தில் நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் எங்களோட ஸ்பெஷல். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த இறைவனுக்கு முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த நேரத்திலும் அதிகமான பிஸியான நேரத்திலும் எங்கள் மத்தியிலே வந்து நமக்காக பரிசுகள் எல்லாம் கொடுத்து இன்று உங்களை ஊக்கப்படுத்தி இன்னும் அதிகமான வாடிக்கையாளர்கள் மத்தியிலே நம்மளுடைய சேவையை தொடர வேண்டும் என்று எங்கள் மத்தியிலே வந்திருக்கக்கூடிய எம்பி சார் அவர்களையும் இன்று நம்ம மத்தியிலே வந்து கலந்து கொண்டதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான ஏற்பாடை முழுமையாக ஏற்பாடு செய்து இந்த மத்தியிலே நீங்களும் அதிகமாக வேலைகள் மத்தியிலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த பரிசுகளை வாங்குவதற்காக இருக்கக்கூடிய உங்கள் குடும்பமாக ஒவ்வொருவரையும் நன்றி கூறி வாழ்த்தி வரவேற்கிறேன். மேலும் எங்களுடைய பணியின் நோக்கங்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாங்கள் இந்த சட்டை ப்ரொடக்ஷன் பொறுத்தவரையில் எந்த ப்ரொடக்ஷன் காஸ்டோ அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்.
நாங்க விற்பனை செய்யக்கூடிய சட்டையில் குவாலிட்டியா இருந்தாலும் சரிதான், அதோட பிரைஸா இருந்தாலும் சரிதான், எவ்ரிதிங் எல்லாமே எல்லா மக்களுக்கும் உபயோகப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகமான வாடிக்கையாளர்கள் இதன் மூலமாக பயனடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து என்னுடைய நன்றி உரையை எடுத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.